Welcome back to the 10th episode of The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media. இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஹூ இஸ் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சுதாகர். என்ன அப்படின்னா இதை நம்ம பேக்கப்பாக தான் வச்சுக்கணும். மெயினாக இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சீரியஸாகவே சொல்கிறேன், இதில் ப்ராஃபிட் சுத்தமாக கிடையாது. நம்மளுக்கு எதுவும் இல்லை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எடுக்க அந்த ஸ்டாண்டர்டு ரொம்பவுமே டவுன் ஆகிடுச்சு. இப்போ வெறுமனே நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸோ ரீச்சோ வச்சுமே ஒருத்தங்களோட ஒர்க்கை நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அதை ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அவங்களுமே மேக்கப் ஃபுல்லாக தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அடிக்கூடது வர்றதில்லை, இன்ஃப்ளூயன்சஸ் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், நம்மளோட டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின். வர்றீங்க, நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா you have to spend certain amount. Hi Sudhakar, how are you? Yeah, I'm good. How about you? I'm good. Okay. Welcome to our podcast. Thank you so much for that. Thank you. Yes. What is it about black? நான் black யூஸ் பண்ணா என்ன கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் black யூஸ் பண்ணேன். Okay, lovely. So you're also an IT professional otherwise. Also makeup artist. இது ஒரு டூ டிஃப்ரெண்ட் ஆன ஒரு வேர்ல்டு இல்லைங்களா? ஸோ ஹவு டிட் போத் த வேர்ல்ட்ஸ் கம் டுகெதர்? பேசிக்காகவே நான் ஸ்டடீஸ் முடித்தது எல்லாமே ஐடி பேஸ்டாக தான் முடித்தேன். ஸோ அதை முடித்து எப்பயும் போல் எல்லோரும் மாதிரி நான் ஐடியிலே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸாக நான் ஐடியில் இருக்கேன். ஸோ என்னென்னா ஐ யூஸ் டு கோ ஃபார் ஒர்க் அண்ட் கம் ஹோம், நெக்ஸ்ட் டே அகெயின் இட் வில் கோ லைக் ரொட்டீன். இப்போ ஐடி அப்படின்னு பார்த்திங்கனாலுமே ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் கொஸ்டின் மார்க் தான். இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. லைக் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிளைண்ட்ஸ். ஸோ திடீர்னு ரேம்டவுன் சொல்லுவாங்க, திடீர்னு ப்ராஜெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வி ஷுட் ஹாவ் ஒன் பேக்கப் அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது ஐ ஜஸ்ட் திங்க்டு என்ன அப்படின்னா, இப்போது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு பார்த்துட்டா அம்மா மேக்கப்பில் இருந்தாங்க. லைக் பிஃபோர் சம் 10 years 12 years ஷீ ஸ்டார்டட். அண்ட் அப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு இது தான். ஸோ அப்படிங்கும்போது என்னை அவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு அது பார்த்து பழகினதுனால ஐ ஜஸ்ட் தாட் ஓகே, இதை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க வெட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். ஸோ அது இதை நம்ம ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் க்ளாஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேக்கப்லேயே இருக்கேன், ஆஸ் வெல் அஸ் ஐடிலேயும் மேனேஜ் பண்ணிவிட்டு. எப்படி மேனேஜ் பண்ண முடியுது டைம்? லைக் டைம் மேனேஜ்மெண்ட் இன் த சென்ஸ், டு பி ஃப்ராங்க், இப்போ வரைக்கும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். அப்போ கொஞ்சம் நார்மலைஸாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்கும்போது நான் அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது மோஸ்ட்லி ப்ரைடல் ஒர்க்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரிசப்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 3 to 6 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். அதேமாதிரி மார்னிங் அந்த மாதிரி தான், ஏர்லி மார்னிங். ஸோ அதனால் எனக்கு மேனேஜ் பண்ணுறது பெருசாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓகே. ஸோ உங்களோட கலீக்ஸ் பேக் இன் யுவர் ஆஃபீஸ் ஸ்பேஸ், அவங்க இதை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இப்போ யார் பார்த்தாலுமே கேட்பாங்க, இன்னும் இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. லைக் ஐ தாட் யூ ரிசைன்ட் அண்ட் யூ கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஓவர் டு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, என்ன இருந்தாலும் இது நான் பேக்கப்புக்காக தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் என்னென்னா கம்பேரிங் டு ஐடி இதில் எனக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட் அந்த இதில் கொஞ்சம் பேஷனேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஈவன் தி ஆஸ்க் எவ்ரி டைம் ஓல்டு கலீக்ஸ் இருந்தால் இஃப் ஐ சீனா தி வில் ஆஸ்க் எப்படி இது மேனேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அண்டு எல்லாருமே ஆனால் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் வி ஹாவ் அனதர் கான்செப்ட் இன் ஐடி ஸ்பெசிஃபிக்கலி, வி ஷுட் நாட் ஒர்க் ஃபார் அனதர் ஆர்கனைசேஷன் லைக் தட். ஆனால் நம்ம ஃப்ரீலான்ஸாக பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃப்ரீலான்ஸாக பண்ணுறது இப்போ மோஸ்ட்லி ஐடின்னு எடுத்துட்டாலே ஆஃப்டர் லாக்டவுன் ஐடி ஃபீல்டில் ரொம்ப ட்ரமேட்டிக் சேஞ்சுன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா எல்லாருமே டபுள் ப்ரொஃபஷன் பார்க்குறாங்க. லைக் யூடியூப் தான் மேஜராக எல்லாருமே, மோஸ்ட்லி எல்லாருமே யூடியூபராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வீடியோவே ஷூட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா டெய்லியும் ஆஃபீஸ்லேயே ரீல்ஸ் எடுத்துகிட்டு தான் போட்டுட்ருக்கு.
ஓகே. அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி ஐடியில் இருக்கவங்க ஒரு 60% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அதர் ப்ரொஃபஷனலுக்கு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் பேக்கப்புக்காக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியா? உங்கள் ஃபைனான்ஷியல் பேக்கப்புக்காக நீங்கள் ரெண்டில் எந்த ப்ரொஃபஷனை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க? ஃபைனான்ஷியல் பேக்கப்னு சொன்னால் கண்டிப்பாக ஐடி தான். ஐடி தான். ஏன்னா வந்து இப்போ மேக்கப் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் ரொம்ப விரும்பி வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் என்ன வந்துட்டு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப இது ப்ராஃபிட் வருதா அப்படின்னா மீடியமாக தான் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வி ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் ப்ராடக்ட் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா லாங் ரன்னில் போகும்போது மேபி நல்லா ரீச் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ஹாவ். பட் ஓகே ஐடியை விட இதில் வந்து ஒரு 80% ஆஃப் இன்கம் வந்து ஐ கேன். ஓகே. ஐடி விட இங்கே அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் செக்யூரிட்டி இல்லை. ஆமாம் கரெக்ட். ஏன்னா எஸ் ஏன்னா இப்போ ப்ரைடல் சீசன்ஸில் நிறையா வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸை பொறுத்து தான். சில டைம் வந்து ஒரு டேலேயே வந்து 2-3 கிளைண்ட்ஸ் கேட்கும்போது நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சவுத்தில் இருக்கனால அந்த வெட்டிங் இது வந்து கொஞ்சம் மாறும். இப்போ ஒரு 1 month 2 monthsக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் திருப்பியும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் வெட்டிங் மராத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அந்த சீசனில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். மற்ற இதில் வந்து ஒர்க் இருக்காது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட மற்ற டைமில் வந்து எடிட்டிங் அந்த மாதிரி இதில் போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ யங் ஆஸ்பைரிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வுட் யூ டெல் ஜாப் விட்டுட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துடுங்க இல்லை ஜாப் பிடிச்சி வச்சுக்கோங்க? இப்போது மென் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும். ஏன்னா இப்போ வந்து ஃபீமேல் நிறைய வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் சூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம பேக்கப்பாக தான் வச்சுக்கணும். மெயினாக இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சீரியஸாகவே சொல்கிறேன் இதில் வந்து ப்ராஃபிட் சுத்தமாக கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூ கேன் ஏர்ன் அப் டு 10 or 20% ஒன்லி அந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்னென்னா இதை பேக்கப்புக்காக வச்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய வராங்க. இப்போது ஒரு ஃபேமிலி எடுத்தோம் அப்படின்னாலே அந்த ஃபேமிலிலேயே ஒரு 2-3 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே கிளாஸ் ஆகிடுது. நான் பண்ணுறேன் நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டாம் வெளியில் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஸ்டார்டட் ஹைரிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக நிறைய வந்துட்டாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் வந்து 15 days 20 days அந்த மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா இப்போ மேக்கப் அப்படிங்கிறது நம்ம பார்த்து அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் செல்ஃபாகவே போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு 10 to 15 times உங்களுக்கு போட்டால் தான் உங்கள் ஸ்கின்க்கு எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியும். அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளைண்ட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு டோன் இருக்கும். என்ன அப்படின்னா அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அது கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 day 3 dayல அவங்களால என்ன கற்றுக்க முடியும்னு எனக்கு தெரில. ப்ராடக்ட் நாலேஜ் தே கேன் கெட். இந்த ப்ராடக்ட் இருக்குது இதை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தே கேன் கெட் தட் நாலேஜ். ஆனால் வந்து அதை அப்ளை பண்ணும்போது இப்படி அப்ளை பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ட்ரையல் அண்ட் எரர் பேஸஸ் அந்த மாதிரி தான் போகும். அப்படிங்கும்போது அது வந்து நிறைய பேர்த்துக்கு லாக் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு 1 day class 2 day classன்னு போடுறாங்க. சர்வசாதாரணமாக 100-200 மெம்பர்ஸ் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லீடிங்காக இருக்காங்க ரொம்ப பாப்புலராக இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இப்போ இது ஒரு வெட்டிங் ஹால் அந்த மாதிரி புக் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே வந்து 200 மெம்பர்ஸ் வராங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த எல்சிடி ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்க போடுறத. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ ஒரு கிளாஸ் போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட் ஃபீல் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக வரும். இப்போ வந்து அது யாருமே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் கோயிங் அண்ட் சிட்டிங் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் வாட் தே ஆர் டூயிங். அண்ட் இஃப் தே கம் அண்ட் அப்ளை த சேம் திங் அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக் தெரியாது. இப்படி தான் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் இது வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து இப்போ ரொம்பவுமே இதுவாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வரனால காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. அதுதான் இதை வந்து மெயின் ப்ரொஃபஷனாக நம்ம சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இது நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போஸ்ட் லாக்டவுன் தான் வந்து இந்த கொலாபரேட்டிவ் ஷூட்ஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்தப்போ நிறைய பேர் மாடலிங்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஹென்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரிக்குள்ளே ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வர ஃப்ரீக்வன்சியும் அதிகமாச்சு. இன்னொன்று இதே மாதிரி தான் மாடலிங்லேயும் வந்து
வித்தவுட் எனி ப்ரையர் ட்ரைனிங் இல்லை எந்த ஒரு ஏஜென்சி த்ரூலையும் முதல்லலாம் வந்து மாடலிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொஃபஷனலான வேலை வருவாங்க. பட் யூ சைன் அப் வித் அன் ஏஜென்சி அண்ட் தட்ஸ் ஹவ் யூ கம். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பெரிய ஒரு போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. என்னன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பிக்சர் போட்டால் யூஆர் அ மாடல் அப்படின்னு. ஸோ இங்கே என்னென்னா தேர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இப்போவுமே நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஷூட்ஸ் பண்ணுறதும் எக்ஸ்ட்ரீம்லி லோ பேக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ when there are models who are like little bit experienced or 5-6 year experienced and when they quote a certain price, we have people telling us that அவங்க 2000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, அவங்க 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து கொலாபரேஷன்லேயே பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து மாடல்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ரிலையும் ப்ரெவலண்ட்டாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தட் அப்படியே கூட we were having a conversation where you happen to say that பிரைடல் ஒர்க் வந்து 2000 ரூபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறதுக்கு தேர் ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹூ டூ லைக் ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் பண்ணிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி வந்துடுறாங்க. அது வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரியை எந்தளவுக்கு ராப் பண்ணிட்டு இருக்குன்னு ஐ வாண்ட் டு நோ. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மாடலிங்கில் வந்து நிறைய செலவு பண்ணி அதில் கரெக்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போது பேசிக்காக நானுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு சர்டன் அமௌண்ட் கட்டி நான் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக் நாலேஜ் தான் எனக்கு கிடைச்சது. நானுமே வந்து அது முடிச்சு வந்ததுன்னே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா நான் வந்து ஒரு மாடல்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் என்ன அப்படின்னா டு பி ஃப்ரேங்க் நம்ம மாடலோட ஃபேஸில் தான் வைக்க போய் கற்றுக்க முடியும். இங்கே பிரைட் அண்ட் க்ரூம் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் கற்றுக்க முடியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாங்க, இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் போகிறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. மாடல் ஆல்சோ நவ் தே ஆர் நாட் ஹைரிங். அவங்க வீட்லேயே யாராவது இருப்பாங்க, சின்ன பசங்களோ இல்லை வந்து பெரியம்மா பொண்ணோ அத்தை பொண்ணோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ அதுவே போட்டுட்டு அதில் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு ப்ரொமோட் பண்ணி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போட்டுடுறாங்க. எடிட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு அது பார்க்கும்போது ஓகே இவங்க ப்ரொஃபைல் அந்த பிக் பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ட்ரையல் எடுக்கும்போது தான் நம்ம ஃபேஸ் பேர் எப்படி வருதுங்கிறது தெரியும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரிங்க, இப்போது கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஸோ இது என்னென்னா இதெல்லாம் பேசிக்காக தெரியாமையே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கிளைண்ட் கிட்ட இருந்த அந்த ஆப்போசிட் கான்வர்சேஷன் வந்து ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பெர் செஷனுக்கு வந்து ஒரு 5K 6K கோட் பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் ஃபார் பிரைடுக்கே வந்து அவங்க 3 தான் வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இப்போது அவங்க கோர்ஸ் போயிட்டாங்க, ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, தே ஹாவ் இன்வெஸ்டட் சம் அமௌண்ட்டு இன் தட் பர்டிகுலர் திங். ஸோ என்ன அப்படின்னா ஓகே நம்மளுக்கு எது வந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த 2000 3000க்கெல்லாம் வந்துட்டு மேக்கப் இன்னுமே பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாமே ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது நான் அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்ககிட்ட அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு தான் நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். ஸோ அதோட டிப்ரிஷியேஷன் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, இந்த மேக்கப்புக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்பவே பாதிக்குது. ஸோ எனக்கு ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி போகுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நானும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். லைக் ஓகே நம்மளுக்கு எதுவும் இல்லை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எடுக்க வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவுமே டவுன் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, தி லெஸ்ஸர் யூ சார்ஜ் தி லெஸ் தே வேல்யூ. அதாவது இவங்க கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்கும் போது நம்மளோட வேல்யூ அதிகமாகாது. திஸ் இஸ் டு எவ்ரிபடி ஹூ திங்க் தட் யூ கேன் சார்ஜ் வெரி மீகர் அமௌண்ட் டு கெட் யுவர் வே அப். நிறைய பேர் மாடலிங் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், வென் யூ திங்க் தட் நீங்கள் கம்மியாக சார்ஜ் பண்ணி யூ கேன் கோ அப் த லேடர் ஈஸிலி, இட்ஸ் நாட் கோயிங் டு ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் டு யுவர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு. அண்ட் இட் ரியலி ஹிட் மீ ஹார்ட். பீப்புள் ஆர் கோயிங் டு ஒன்லி திங்க் தட் இவங்க இவ்வளோ தான் வாங்குவாங்க அப்படின்னு. அண்ட் யூ வில் பி ஒன்லி அப்ரோச்ட் ஒன்லி பிகாஸ் யூ சார்ஜ் லெஸ், நாட் பிகாஸ் யுவர் ஒர்க் இஸ் குட். அண்ட் இன்னொன்று என்னென்னா பீப்புள் ஹூ சார்ஜ் வெல் இட் இஸ் ஆல்சோ பர்சீவ்ட் தட் த பர்சன் இஸ் ரியலி குட். ஆனால் இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகம் ஒர்க் வரும்னு. பட் லாங் ரனில் யூ வில் ஒன்லி பி லேபிள்ட் ஆஸ் சம்படி ஹூ வில் ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் ஃபார் மீகர் அமௌண்ட். அப்புறம் வந்து லேபிள் பண்ணிடுவாங்க தட் திஸ் பர்சன் வில் கம்
கம்மியாக அமௌண்ட் கொடுத்தாலும் வந்துடுவாங்கன்னு. அண்ட் இந்த மாதிரி பீப்புளை தான் வந்து ஏஜென்சிஸ் அதிகமாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இஃப் you're somebody as a model also, if you're somebody who charges very less, whenever there's a low budget shoot only they'll come to you. If it's a high budget shoot, they won't come to you. They'll go to the person who charges the highest. Yes. Because they think the higher they charge, the better they are. Yeah. அது வந்து இப்போ இந்த ஃபீல்ட்லேயுமே இருக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா they will get your details and they just send 3 points. ஓகே, கோல்டு பேக்கேஜ், பிளாட்டினம், சில்வர், விச் பேக்கேஜ் யூஆர் சூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் பார்கெயினே பண்ண மாட்டோம். லைக் இந்த பேக்கேஜில் இது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஈவன் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபார் லென்ஸ் தே ஆர் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா. Okay. For contact lens and lashes, for all those things they are charging extra. Okay. ஆனால் வந்து இப்போது நம்ம ஏதாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்குமே வந்து ஒரு சில டைம் பிரைட்ஸ்மெய்ட்லாம் புக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து ஃபேஸ் மேக்கப் அப்படிங்கிற போது நான் சொல்லிடுவேன். ஆனால் they literally call and ask, will you bring flowers, will you bring jewelry, அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க இது பண்ணுறாங்க. வெறுமனே வந்துட்டு நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் ரீச்சும் வச்சுமே வந்து ஒருத்தங்களோட ஒர்க்கை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இப்போது நிறையவே பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் வச்சு உங்களோட எக்ஸ்பர்டீஸை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது லாக்டவுன் முடிஞ்ச டைமில். ஒரு 2022, 23 வரைக்குமே உங்களுக்கு இவ்வளோ தானே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆளுங்க இருந்தாங்க. பட் இப்போது அது இருக்காங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போது நான் வந்து நிறைய க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரூம் மேக்கப் தான் நிறைய எடுக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி இந்த ஏன்னா ஃபீமேல் அப்படிங்கும்போது அவங்க நிறைய பேஜ் பார்ப்பாங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்டோட பேஜ் பார்ப்பாங்க, லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து லீட்ஸ் எடுத்து அவங்க வந்து என்கொயரி பண்ணி புக் பண்ணுறாங்க. ஆனால் when it come to groomனா அது அவங்க என்ன அப்படின்னா வந்து பிளைண்டாக வந்து நேச்சுரல் ஸ்க்ரீன் ட்ரெண்ட்ஸ், டோனியன் கை இந்த மாதிரி போயிடுறாங்க. என்ன அப்படின்னா டு பி ஃப்ராங்க் அங்கே இருக்கவங்களுக்கு சலூன் சர்வீசஸ் ஓகே, லைக் ஃபேஷியல், ஹேர் கட் அண்ட் ஆல் அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு மேக்கப் வந்து லிட்டரலாகவே தெரியறதில்ல. என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கின் டைப் இருக்குது, ஒரு டோன் இருக்குது. அந்த டோனை வந்து ப்ரெசென்டபுளாக காட்டணும் அப்படிங்கும்போது அது தனியாக அவங்க மேக்கப் தனியாக லேர்ன் பண்ணிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they will put it as a package. ஏன்னா வந்து இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கும்போது இந்த மாதிரி க்ரூம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி தேடி, ஏன்னா இப்போ எனக்கு புக்கிங்ஸ் வரதுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பிரைடு தான் புக் பண்ணுறாங்க, நாட் த க்ரூம்ஸ். பிரைடு வந்து இந்த மாதிரி வெட்டிங் இருக்குது, ஸோ எனக்கு க்ரூமுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் புக் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களே அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்து போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அவங்களுமே வந்து மேக்கப் ஃபுல்லாக தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து சலூன் சர்வீஸஸ் ஓகே, மற்ற இது கூட வரும்போது அவ்வளோவா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறதில்ல குரூப்பை. ஸோ அது ஒன்று வந்து மெயினாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், திஸ் மைட் பி வெரி கான்ட்ரவர்ஷியல். But before I tell this, I want to say that my respect to all the makeup artists, because நான் வந்து பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் I had a bunch of really amazing makeup artists. அவங்கனால தான் வந்து என்னால் சில அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ண முடிஞ்சுது இனிஷியல் டைமில். ஸோ மை ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். பட் நான் சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் about few artists who are newly in the field or something like that. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கம்மியாக லைக் 2-3 days ஒர்க் ஷாப் முடிச்சுட்டுலாம் வராங்க இல்லைங்களா? நான் அவங்களன்னு சொல்ல மாட்டேன், பட் சிலவங்க நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறோம், ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைப்பாங்க. But some of us know that where the MAC and Huda Beauty is actually coming from. It's coming from I won't mention the center's name, but there is a certain store which is located in Gandhipuram Crosscut Road, and அங்கே வந்து நிறையா ஹை அண்ட் பிராண்டோட செகண்ட் காப்பி கிடைக்குது. நானே அங்கே வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க போயிருக்கேன். இந்த மாதிரி செக்ஷனிங் கிளேபர்லாம் அங்கே எல்லாமே கிடைக்குமே. அப்போ தான் ஐ காட் டு நோ தட் அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் எங்கிட்ட பிச் பண்ணார், மேடம் ஹுடா பியூட்டி இருக்கு, ஹுடா பியூட்டி வாங்குறீங்களா? நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஐ கேவ் திஸ் வெரி ஷார்ப் லுக், ஹுடா பியூட்டி ரியலி? அப்போ he also was like, he also laughed.
ஆமாம் மேடம், செகண்ட் காப்பி. பட் அங்கே பார்த்தப்போ அங்கே வந்து மெனி மேக்கப் ஆர்டிஸ்ட் தே கம் பை தேர் இன் பல்க். ஸோ who are in the industry we know the truth. எஸ். when you say it's Huda Beauty and MAC we know what it is. ஸோ அந்த மாதிரி சொல்லி வந்து பிச் பண்ணி யூனோ சார்ஜ் பண்ணுறவங்க இன்னுமே இருக்காங்க இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது அந்த ப்ராடக்ட் வச்சு தான் மேக்கப் ஆர்டிஸ்டே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பிரைடு இல்லை க்ரூம் போகிறோம் அப்படின்னா, வென் வி ஓப்பன் ஆர் வேனிட்டி என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிப்பா. ஈவன் தே ஆஸ்க், நான் சொன்னேன்ல பிரைடு தான் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேல் ஆஸ்க் வாட் ஆர் த சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வாட் ப்ராடக்ட் யூ ஆர் யூஸிங் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய வரும். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வேணும், ஏன்னா என்னை வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மதிக்கிறதுக்கு எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தள்ளிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆஸ் யூ டோல்டு ஒரு ஸ்டோர் இருக்குது நீங்கள் சொன்னீங்க, அந்த ஸ்டோருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு இருக்கிற எல்லா அகாடமிக்கு கூடவே டைப் இருக்குது. ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் மட்டும்தான் ரொம்ப அந்த ஹை அண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம பிரைடு வரைக்கும் வந்துடுச்சு. ஒன் ஃபேமஸ் ப்ராடக்ட் இஸ் தேர் டயர். ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. லைக் இட் வாஸ் யூஸ்ட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். இப்போ வந்து இங்கே நார்மலாக வந்து இஃப் யூ ஓப்பன் இன்ஸ்டாகிராம் யூ ஜஸ்ட் புட் தட் வேர்ட் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பை தட் இன் ஆன்லைன். ஆனால் வந்து அது இது கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. when you use it on your skin you can feel that thing. எஸ். ஒரு ஜென்யூன் அகாடமி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்கான ப்ராடக்ட் எது கரெக்டான ப்ராடக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தான் சொல்லி தரணும். ஆனால் இப்போ அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க, யூ கேன் கோ அண்ட் கெட் திஸ் இன் திஸ் ஸ்டோர், யூ கேன் கெட் திஸ் மச் ஆஃப் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியே வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த ப்ராடக்டோட அந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. லைக் மேக் இருந்தால் அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீகோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்டில் யூஸ் பண்ணாலுமே அவுட்புட் சூப்பராக வருது. மெனி ரொம்ப லீடிங்காக இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதுலேயுமே நிறைய டெமோஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சுல. ஒரு மாஸ்டர் கிளாஸ் போயிருந்தேன். அப்போ வந்து என் பக்கத்தில் இருந்தவங்க வந்து அவங்க ஒரு 15 years அதில் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து அகிலன் சாரோட கிளாஸ் போயிருந்தேன். அவர் வந்து நார்ஸோட தான் யூஸ் பண்ணார். நார்ஸ்ன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து MARS அப்படின்னு எழுதுனாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் பிரேக்கில் வந்து பேசிகிட்டு இருந்தபோது அவங்க சொல்கிறாங்க, இந்த மார்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதுதான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தா அது MARSன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லேயும் வந்து நிறைய இது என்ன அப்படின்னா, அது நிறைய பிராண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ மார்ஸ்ன்னு நிறைய உங்களுக்கு ஆட்ஸ் வரும்போது ஓகே இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க they started buying that. பட் இந்த மாதிரி மேக்கப் பிராண்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ரோட் சைட் மார்க்கெட்ஸ்லாம் போகும்போது ரொம்ப கம்மி விலைக்கெல்லாம் நம்ம ஐலைனர் இதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? இது வந்து ஐ ஷுடன்ட் சே ப்ராபப்ளி திஸ் பிராண்ட் இஃப் தே see they might come sue me for saying this. பட் இதோட குவாலிட்டி எல்லாம் அது அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இது எந்த மாதிரி பிராண்ட் இது எதனால் இப்படி பிராண்ட் ஆகிடுதுன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, I see so many influencers doing haul on such kind of brand. அதனால இட்ஸ் பிகமிங் அ திங். வி லிட்ரலி ஹாவ் அ ஸ்மால் குட்டி ஷாப் இன்சைட் அ வெரி ஃபேமஸ் மால் ஹியர். அண்ட் அதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பேஸ் போட்டு அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. ஹவு டு யூ திங்க் இட்ஸ் எஃபெக்டிங் த மேக்கப் ஆர்டிஸ்ட்? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது they started asking what are the products you are using. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பிரைட்ஸ்மெய்டாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு வெட்டிங் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். they started asking இது என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஃபவுண்டேஷன் என்ன யூஸ், மோஸ்ட்லி they ask for foundation, என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா they literally go and searching in Amazon or something like அந்த சைட்டில் தேடுறாங்க. அதில் வந்து இது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்து ஆர்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து அவங்க ஏமாந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே தேவை கிடையாதுங்க. ஏன்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரைலான்னு ஒன்று இருக்குது, ஒரு பிராண்டு. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு from the first they are using only that product. Okay, you will never see any advertisement for that Krylon.
we have one dedicated store. We are not having any store in Coimbatore, but we have in Chennai. சென்னையில் வந்து மால்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ரைலான்க்குனே தனியாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே A to Z எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஆனால் என்னென்னா they will sell it for only that MRP. they will not give any discount. even 1 rupee will not discount there. ஆனால் வந்து அந்த மாதிரி இதை வந்து அவங்க சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் சுகர்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதில் வந்து they will give 15% of discount. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ அந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் அதோட அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ போயிடுச்சு. ஸோ இது வந்து ஆட் கூட இதுக்கு வர்றதில்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. தட்ஸ் ஸோ ட்ரூ. அதிகமாக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிற நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டே ஆகாத மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சம் ஆர் ரியலி குட். கைலான் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். இன்னொன்று வாட் யூ ஜஸ்ட் செட் இஸ் நிறைய பேர் வந்து பியர் ப்ரெஷரில் வந்து தேர் ஆல்சோ they get convinced that okay it's okay to buy duplicate அப்படின்னு வந்துடுறாங்க இல்லைங்களா. பட் டோன்ட் யூ திங்க் இட்ஸ் மாரலி வெரி ராங்? ஏன்னா இப்போ ஒரு ஒரிஜினல் மேக் ஃபேஸில் ஒரு ப்ரைடுக்கு போட்டு விட்டுறதுக்கோ டூப்ளிகேட் போட்டுறதுக்கோ ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து பண்ணுறது ரொம்பவுமே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம மேக்கப்னு சொல்லி ஒரு ஃபீல்டில் வந்திருக்கோம், அதை நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா கிளைண்ட்டை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது. லிட்டரலாக நம்ம அதை தான் பண்ணுறோம். ஸோ we can tell them frank, நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் ஒன் ட்ரையல் செஷன். ஸோ அந்த அவுட்புட் பார்த்துட்டு யூ கேன் கோ ஃபார் எனி அதர் திங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்ன அப்படின்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், நம்மளோட டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் மேட்டர். லைக் என்னென்னா இது ஹியூடா பியூட்டிலேயும் அந்த லுக் கொண்டு வரலாம், அதர் ப்ராடக்ட்ஸ்லேயும் அந்த லுக் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ மீடியம் ரேஞ்சில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ், ஏன்னா வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. லைக் இப்போது கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹை எண்டில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், லோ எண்டில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலவங்க வந்து அதில் ஜென்யூனாக இருக்கவங்க எது அவுட்புட் நல்லா இருக்குமோ அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம அதை விடவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்பவுமே இதுவாக தான் போயிட்டுருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே பாதிக்குதுன்னே சொல்லலாம். அது சிலவங்க பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால எல்லாத்தோட நேமும், ஏன்னா இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லை, ஜாப் இல்லை அப்படிங்கும்போது they start pitching into this makeup field, especially girls. நான் வந்து தப்பு சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னா உள்ளே வரீங்க, நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சர்டைன் அமௌண்ட் டு இன்வெஸ்ட் இன் யுவர் வேனிட்டி. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னொன்று என்ன அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க போய் அப்ரோச் பண்ணலாம், ஐ கேன் கம் ஆஸ் அன் அசிஸ்ட் ஃபார் சம் ஃபங்க்ஷன்ஸ் வித் யூ அப்படிங்கிற மாதிரி. அவங்க அந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணும்போது அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஈவன் நம்மளுமே வந்து ஈவன் நானுமே அசிஸ்ட் போவேன். இப்போ பிரைடெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நானும் அசிஸ்ட் போவேன். என்ன அப்படின்னா அந்த டைமில் அவங்களோட மிஸ்டேக்ஸில் இருந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த டைம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே எங்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, எங்கிட்ட வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது, நான் போய் மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி they started doing. இன்னொன்று அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கூட கோட் பண்ண வர மாட்டேங்குது. அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டுட்டு அதை விட கம்மியாக, ஓகே உங்கள் முன்னாடி நீங்கள் நான் ஆல்ரெடி எம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க, அங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 10K சொல்லியிருக்காங்கன்னா நான் 5K பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே லிட்டரலாக அதை அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்டோட வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த ஒர்க்குக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கோட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது ரொம்பவுமே ஒரு இதுவாக தான் போகுது. ஈவன் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கேன், ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்குமே ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து கோட் பண்ண பயமாக இருக்குது. ரொம்ப கோட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே இதுவாக இருக்கு. இட் இஸ் அஃபெக்டிங் அ லாட் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரி. மென் இன் த மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டில் ஒரு ஒரு எல்லாரும் ஆக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயம். இப்போ வந்து விமெனை கூட நிறையா எல்லா ஃபீல்ட்லேயும் விமென் ஆர் லிட்டரலி எவ்ரிவேர். பட் வென் இட் கம்ஸ் டு மென் பீயிங் இன் சர்டன் ஃபீல்டு இன்னுமே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.
அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆமாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய மேக்கப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ have literally like millions of followers on Instagram. I follow them. Like I'm their ardent fan because their craft is so good. But you know what really pisses me off is அவங்களுக்கு வர காமெண்ட்ஸ் அவங்களோட சில போஸ்ட் கீழே. இது வந்து ரொம்ப ஒரு அதிகமாக பேசப்படுற விஷயம். They think that if men are doing makeup, they are directly or indirectly perceived as, you know, belonging to a certain section in the society. ஸோ அது வந்து ஒரு ஒரு கான்ஃப்ரண்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வராமல் ஒரு அட்டாக் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் எல்லாமே வராங்க. ஸோ I'm really amazed at people who belong to the queer community, the LGBTQ community. They're amazing. Most of the artists who belong, they're super, they're really good at what they do. But what really pisses me off is when they come from an attacking mode, the audience, like, oh, I will attack your sexuality just because you are in a certain field. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? I'm sure you would have faced. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு. தட் அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஜஸ்ட் பிகாஸ் ஐ do makeup on myself, they are attacking my sexuality. இப்போ என்னோட செக்ஷுவாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் அட்டாக் பண்ணி என்னை வந்து வில்லனைஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் ரியலி அ நைஸ் திங் டு டூ. இல்லைங்களா? Do you have any experience where you were attacked like that? Yeah, I do face some things like that. என்ன அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து மேக்கப் அப்படின்னாலே அது வந்து பொண்ணுங்களுக்கு இதான மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்க முடியும், மேலுக்கு வந்து மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா அதில் அவ்வளோவா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன். கரெக்டுங்களா? நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்குறோம், அவ்வளோதான். பின்னாடி ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய தளபதி ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க. அவங்களுமே மேக்கப் இல்லாமல் நடிச்சிருக்க மாட்டாங்க. ரஜினி அவருமே மேக்கப் இல்லாமல் நடிச்சிருக்க மாட்டார். ஆனால் என்னென்னா when it comes to நார்மல் பீப்புள், இப்போ ஒருத்தங்க மேக்கப் போடுறாங்க அப்படின்னா நீ என்ன பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி அட்டாக் பண்ணிடுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ரியலி LGBTQ வந்துட்டு இப்போது நல்லாவே ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஒரு இது இருக்குது, செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏன்னா இப்போது LGBTQவில் இருந்தால் வந்து அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம சப்போர்ட்டர்ஸும் இருக்கோம், அவங்களோட ஓரியன்டேஷனும் அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ சொசைட்டியில். வென் கம்பேரிங் டு பாஸ்ட் 10 years அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ நிறையவே அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஐ பிலாங் டு திஸ், எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இன்னும் அது வந்து நிறைய அந்த காமன் பீப்புள்ஸ்க்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. லைக் இப்போ ஒரு பொண்ணையும் வந்து அவங்க மேக்கப்பில் பார்த்து இது பண்ணிவிட்டு when it comes to, ஏன்னா இப்போது இந்த டிபேட் ஷோஸ்லாம் வரும், மீயானாலேயோ ஆகட்டும், இந்த தமிழ் ஆகட்டும், இதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அந்த மேக்கப்பை விரும்புகிறவங்க, ஆப்போசிட்டில் வந்து மேக்கப்பே போடாதவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து லிட்ரலாக அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய கமெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா அந்த காமன் பீப்புளுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டபு மாதிரி இருக்குது அப்படிங்க சொல்லலாம். ஏன்னா ஆனால் இப்போ இருக்க ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை. ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா பிரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டெஃபினெட்லி டூ மேக்கப். ஏன்னா வந்து அது வந்து அவங்களோட பிக் டே அப்படிங்கும்போது அவங்க வந்து நல்லா ப்ரெசன்டபுளாக காட்டணும் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது பக்கத்தில் இருக்க க்ரூம் வந்து ஏன்னா இப்போ இருக்க ஒர்க் டென்ஷனில் இருக்க பொல்யூஷனில் வந்து எல்லாருக்குமே ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா ஹேர் டென்சிட்டி முக்கால்வாசி இல்லை, செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் 26, 27 ஹேர் டென்சிட்டி போயிடுது. என்ன அப்படின்னா அவங்க அந்த டென்சிட்டி காட்டுறதுக்காகவாவது மேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ண ஆரம்பிச்சுன்னா இது கொஞ்சம் வந்துச்சு. இன்னொருத்தர் இருக்கார், அவரும் நல்லா இன்ஸ்டாவில் ட்ரெண்டான ஒரு இவர் தான். என்ன அப்படின்னா அவர் அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டினதுக்கப்புறம் தான் அதில் நிறைய ரெக்கக்னிஷனே வந்துச்சு. ஈவன் எனக்குமே அந்த ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு பால்ட் ஹேராக இருக்குது, இந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது அது வந்து
ஒரு சிலவங்க பண்ணுறது ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த அந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் திங்ஸ் ஓகே. இப்போ வந்து நான் பால்டாக இருக்கேன், எனக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது, என்ன வந்து கொஞ்சம் அழகாக காட்டுறாங்க அப்படின்னா அது ஓகே. ஆனால் என்னென்னா இப்போ எங்கேயாவது ஷாப்பிங்கோ இல்லை வந்து மால்க்கோ இல்லை தேட்டருக்கோ நம்ம போகும்போது அங்கே யாராவது மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஓகே, லிட்டரலி தே வில் டெல் ஓகே இவன் வந்துட்டு கொஞ்சம் எல்ஜிபிடிக்கு சார்ந்தவனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தி ஸ்டார்டட் திங்கிங். இருந்தாலும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? அவங்களோட விருப்பம், அவங்க என்ன வேணா. ஆமாம், ஆக்சுவலாக அந்த எல்ஜிபிடிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. லைக் சம் வில். ஆனால் ஒரு சிலவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது சில இதெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஈவன் நம்ம சோஷியல் மீடியாலையுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தங்காட்டி இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. லைக் மாதிரி நிறைய வருது. ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ஓப்பனாக பார்க்குறோம், இப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படின்னா we should face some things. ஏன்னா இப்போ சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னாலே அதில் பேடும் இருக்கும் குட்டும் இருக்கும். லைக் என்னென்னா இப்போ ஒருத்தவங்களை எடுத்தவொடனே நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஒருத்தவங்களுக்கும் ஒரு இம்ப்ரெஷன் மாறும் இல்லைங்களா? ஒரு சிலவங்க நல்லா இதுவாக பார்ப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் பேடாக பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லா ஃபீல்ட்லேயுமே இது இருக்குது. லைக் இப்போ மாடலிங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், இதில் போனாலே வந்துட்டு ஓகே ஃபீமேல் ஆக்டரா இவங்க வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வரும். இன்னொன்று என்னென்னா இப்போது டைரக்டர்ஸ் அந்த மாதிரி சினிமா ஃபீல்டில் போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஃபீல்ட்லேயே இருந்து. ஏன்னா நான் வந்து இந்த மூவிஸ்க்கு ஏதாவது ஆடிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி இது அந்த மாதிரி இது கொஞ்சம் எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுமே வந்து அந்த தோற்றத்தை வச்சு கொஞ்சம் பேரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மென், ஈவன் விமன் ஆர் லைக் திஸ், இல்லை த்ரோயிங் ஜட்ஜ்மெண்ட் about others. So being in this field நீங்கள் இது நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹவு வில் யூ டேக்கிள் தட்? ஆல்ரெடி நீங்கள் இது கொஞ்சம் சொன்னீங்க, பட் வாட் வுட் யூ டெல் ஆல் தோஸ் பீப்புள் who do this? ஓகே, இப்போது என்ன அப்படின்னா இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் வந்து ஃபீமேலாகவே இருந்தாலும் காமன் பிளேசஸ் வந்து மேக்கப் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா ஒன்ஸ் யூ கெட் இன் டு த ப்ரொஃபஷனல் ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ஈவன் ஜேர்னலிசம் அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்க அப்படின்னாலும் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இதுக்காக வந்துட்டு நம்ம வெல் க்ரூம்டாக இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவே நம்ம எடுக்கிறோம், ஃபார் ஹெச்ஆர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து க்ரூம்டே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா உங்களுக்கு அந்த இதுவே வராது. ஐ மீன் அந்த ப்ரொஃபஷனல் ஃபீலே உங்களுக்கு வராது. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏன்னா வந்து நம்ம ஏதோ காமனான ஒரு பர்சனை பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஒரு அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தவங்களை பார்த்த உடனே வந்துட்டு வெல் க்ரூம்டாக இருக்காங்க, ஓகே ஷி மஸ்ட் பி அ ப்ரொஃபஷனல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கு அது இல்லாதவங்க ப்ரொஃபஷனல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேர் எடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா காட்டிக்க விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு வரல அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்களை பற்றி நம்ம அதை சொல்லக்கூடாது. ப்ரைடுக்கோ க்ரூம்க்கோ அதை மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து உள்ளே வரும். இப்போ வந்து வீடியோவில் காட்டுறாங்க வா அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அது எல்லாமே ஸ்கிரிப்டு. ஓகேங்களா? உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி போட்டிருக்காங்க, என்ன இவ்வளோ வெள்ளையாக்க, என்ன இப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்னென்னா அப்போ வரைக்கும் பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க. ஒன்ஸ் இவங்க உள்ளே வந்துட்டாங்கனாலே போச்சு, அப்செட் ஆயிடுவாங்க. எங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டுருங்க, கம்மி பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்மளே லாஸ்ட் மினிட்ல தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணும்போது அவங்கள வந்து அது ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது. ஓகே இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. க்ரூம்க்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், உள்ளே வந்ததுமே சொல்லிடுவாங்க உனக்குள்ள இதுக்கிட்ட மேக்கப் அப்படின்ட்டுருவாங்க க்ரூம் கிட்ட. அப்புறம் வந்து நான் அங்கே தான் நிற்பேன், யார் இப்படி பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்கேன் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் க்ரூம் அனுப்பிச்சதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு ஹேர் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணி விடுறீங்களா அப்படின்னாங்க. ஸோ என்ன அப்படின்னா அதுதான் அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுவே வந்து இப்போ பிரைடுக்கு பண்ணுறவங்கள வந்து க்ரூமையும் வந்து பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ப்ரைடுக்கு பண்ணுறவங்க வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக க்ரூம் மேக்கப் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கரெக்டான டைமிங் கிடைக்கிறது கிடையாது. இன்னொன்று என்னென்னா
மென்னோட ஸ்கின்னுக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஹெவியாக தான் தெரியும். ஏன்னா இப்போது ஒரு மாடல் ஷூட் இல்லைனா வந்து ஒரு மூவி ஷூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேமராக்கும் அந்த ஸ்டேக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக போடுவோம். ஆனால் when it come to groom it is totally different. ஃபாஸ்ட் ஒரு 5 minutes அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம போய் அவங்களுக்கு போடுறப்போ அந்த அவுட்புட் வந்து நம்ம சரியாக கொண்டு வர முடியறதில்ல. அப்படிங்கும்போது நான் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் க்ரூம் காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் நல்லாயிருக்கும். ஸோ அது நிறைய பேர் சொதப்பிடுறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக க்ரூம் ஃபீல் பண்ணது தான். இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு யாராவது பண்ணியிருப்பாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்போ பண்ணது. அதனால தான் நான் மேல் ஆர்டிஸ்ட்டாக வேறு தேடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி இதுவும் நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கணும். Just ஒரு incident I want to share. So ஒரு வாட்டி I got these nails done, gel nails done, and it was so pretty. Okay. And ஒரு ஷூட் முடிச்சுட்டு I was sitting with the team members and having food. அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒரு ஃபீமேல் she was very intrigued. பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எங்கே பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்களா. ஆப்போசிட்ல இருந்த ஒரு மேல் he was like சாப்பிட முடியாது சொல்லிட்டு இல்லை he said இல்லை don't do all that, you know, men like it natural. I'm like, what are you telling? We are not doing it to impress men la. If நான் ஒரு nails வச்சுக்கிறேன் இல்லை if I'm doing makeup, it's not to impress anybody. It is for me to, you know, feel good. இல்லைங்களா? When you look at yourself in a mirror, not because you are low on confidence. மேக்கப் இல்லைன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டேன்ல. நான் மேக்கப் போட்டு அழகாக தெரிவேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் போடுவேன். பட் யூ திங்க் தட் ஐம் டூயிங் இட் டு அட்ராக்ட் அன் அதர் மேல். So he just casually said that men like it natural, so you don't have to do all that. Keep it natural and men will like you. I'm like, who? It's like world is not revolving around you. So இந்த மாதிரி judgment வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. They think we are doing it because we want to impress somebody. But இது வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே மாட்டுறாங்க. I think it will take even some time more. அண்ட் நிறைய பேர் இதுவும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நேச்சுரலாக அந்த ரான அந்த பியூட்டி கரெக்டு தான். நேச்சுரலாக ரான பியூட்டியை வந்து அடிச்சுக்கவே முடியாது. பட் வை வுட் யூ ஷேம் சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு வேர் மேக்கப்? இல்லைங்களா? அது நான் மாடலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? வேர் யூ காட் ரியலி ஷேம்ட் ஃபார் வேரிங் மேக்கப்? டார்க் சர்க்கிள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே நம்ம ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறோம், இது எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது நான் எங்கேயாவது போகிறப்ப ஓகே அந்த டார்க் சர்க்கிள் கொஞ்சம் மறைச்சி லைட்டாக கன்சீல் பண்ணி கொஞ்சம் பார்க்க நீட்டாக போகலாம். அப்படிங்கும்போது சம்ஒன் வில் ஆஸ்க், இங்கே வர்றதுக்கு எதுக்கு மேக்கப் போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா ஃபீமேலுக்கே அவ்வளோ இருக்கும்போது மேலுக்கு வந்து அதை விட அதிகமாகவே இருக்கும். நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியுமே வெண்டுட்டு போடுவாங்க. அப்போ இங்கே இருக்கவங்க யாராவது ஜஸ்ட் மெஹந்தி இந்த ட்ரெடிஷ்னலாக வைப்போம் பார்த்திங்கன்னா மருதாணி எல்லாம் அரைச்சி அது வச்சாலுமே வந்து சிலர் வந்து கேட்பாங்க, நீ எல்லாம் மெஹந்தி போட்டிருக்க அப்படிங்கிற மருதாணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து மென்னை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் இட்ஸ் கெட்டிங் பெட்டர் இல்லையா ஆஸ் டேஸ் பாஸ்? அதான் டேஸ் பாஸ் ஆக இது வந்து பெட்டர் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுக்குமே வந்து அந்த இது வேணும், அந்த ஒரு கரேஜ் வந்து நம்மளுக்கும் வேணும். ஓகே அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து என்னோடய லைஃப்பை பாதிக்க போகிறது கிடையாது. நான் வந்து என்னோடய ஒர்க்கை பார்க்க தான் போகிறேன், நான் வந்து கிளைண்ட் அட்டன் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்னென்னா க்ரூம்ஸை வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நம்ம நார்மல் இதில் சொல்கிறோம், க்ரூம் வந்து இப்போ நான் வந்து மேக்கப் பண்ணிக்கணும்னு நினச்சி ஒருத்தங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி அவங்க ஒரு ஹேர் ஸ்டைல் அண்டு அவங்க ஒரு மேக்கப் போடும்போது அவங்க வந்து டைரெக்டாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க, நீ எதுக்கு மேக்கப் போடுறாங்க, என் கல்யாணத்துக்கு நானே போடல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அவங்கள ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வெட்டிங்னாலுமே வந்து அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க, அதை வந்து லைஃப் வாங்க அவங்க வச்சு பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அது கொஞ்சம் கிளியராக இருக்கணும், லைக் அதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைக்காக தான் அவங்க எடுக்கிறாங்க. அதை வந்து இவங்க ரொம்ப டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்க பேசுகிறாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக தான் ஹையர் பண்ணி நம்ம பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம சொல்கிறனால அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல. ஸோ அது கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சுதாகர். ஓகே, we had an amazing conversation. How do you feel? எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ரெகக்னிஷனுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். என்ன அப்படின்னா
ஓகே இவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம பேசினோம் அப்படிங்கிறது எனக்குமே ஐ ஃபெல் மச் ஹாப்பி. இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதை பற்றி நம்ம பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் ஒரு ஒரு நெருக்கடி இருக்கும். ஏன்னா ஐடியில் வந்து நான் அதில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து மாற போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெல்லோ இதில் இருக்கவங்க இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா they can bring it more changes. அப்படிங்கிறனால என்னாலையும் நிறைய டாபிக்ஸ் பேச முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் எனி மெசேஜ் டு த வியூவர்ஸ்? அதுதான் அகெயின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் மேக்கப் அப்படிங்கிறது அது நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றி போன ஒரு இதுவாக மாறிடுச்சு. லைக் நம்ம டெய்லி வந்து நம்மளுக்கு கேர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி மேக்கப்புமே வந்துட்டு ஒரு இதுதான், ஒரு எலமெண்ட் தான் நம்மளோட லைஃப்பில். அப்படிங்கும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக வச்சு ஜட்ஜ்மெண்டல் வந்து வைக்க வேணாம் அப்படிங்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென்னுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் போட்டாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி அது போகுது. கமெண்ட்டுமே அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறையா குட்டும் இருக்குது பேடாக இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னென்னா இப்போ மேக்கப் போட்டு ஒருத்தங்க போட்டாங்கனாலே அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜட்ஜ்மெண்டலுக்கு வந்து தள்ளி வைப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் அதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு காமன் சொசைட்டியில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட இது வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்களோடது வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. கண்டிப்பாக. ஸோ அது வந்து கொஞ்சம் மெசேஜே சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் Sudhakar. I had fun talking to you. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And this is me, Raji, signing off. You're watching The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media.